வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கிற அளப்பறியாத ஆற்றலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைகள், எண்ணங்கள், குறிக்கோள்கள் இது இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த மாதிரி நான் குறிக்கோளை வச்சுருக்கேன், ஆசை வச்சுருக்கேன், இப்படிலாம் வரணும் அப்படின்ற ஆசையை வச்சுருக்கேன். அப்படின்னா நாம் அதை அடைய முடியுமா? அதற்குண்டான வழிகளை நாம் உருவாக்க வேண்டும் இல்லையா? இப்போ நாம் அந்த மாதிரி வழிகளை உண்டாக்கி நான் அந்த குறிக்கோளை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. அடுத்த உயரத்துக்கு நாம் குறி வைக்கணும். ஒரு நாளுமே நாம் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். அதாவது நாம் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய கவனத்தை சிதற விடாமல் கட்டுப்படுத்தி அறிவை செயல்படுத்தணும். அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாளர்களுக்கு அது ஒரு முக்கியமான விதி. நாம் இப்போ பார்த்துருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் விழுகின்ற ஒவ்வொரு முறையுமே எழவே செய்தேன், என்னிடம் இருந்தது நம்பிக்கையின் வலிமை. இது நாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? நாம் ஜெயிக்கணும், நம்மளுடைய குறிக்கோளை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ரொம்ப உறுதியான நம்பிக்கை, நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எந்த குறிக்கோளை வச்சுருக்கோமோ அதை கண்டிப்பாக நாம் அடைய முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது டேவிட் காக்கின்ஸ், அது ஹான் ஹார்ட்மி அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர். அவர் ரொம்பவே மன தைரியமும் மன வலிமையும் பெற்ற ஒரு சிறந்த மனிதர். அவர் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் அப்படியே சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப குண்டாக இருக்கார். அவர் எந்த நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அந்த எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அந்த டிவியில் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த நேவி சீல்ஸ்லாம் எப்படி உருவாக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அவருக்கு நாமளும் ஒரு நேவி சீல்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதற்குண்டான தகுதிகளை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே அந்த குண்டா உள்ள உடம்பை கம்மி பண்ணுறாரு. ரொம்ப பயிற்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா நேவி சீலில் சேர்ந்து நேவி சீலாக ஆகிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைக்குது அவருக்கு. அப்போ 2005 வருஷம் அந்த நேவி சீல்ஸில் வச்ச ஆப்ரேஷனில் ஹெலிகாப்டர் விபத்தில் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துடுறாரு. அது ரொம்பவே இவருக்கு மனசை பாதிச்சிருது, ரொம்பவே நொந்து போயிடுறாரு. அப்போ தான் யோசனை பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆப்ரேஷனில் இறந்து போகிறவங்களோட ஃபேமிலியை பற்றி அவர் யோசிக்கிறாரு. அவங்களோட பசங்க, அவங்களோட லைஃப் என்னவாகும் அப்படின்னு ரொம்பவே அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறமா ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, அது இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது அந்த அமைப்போட பேர் பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்பெஷல் ஆப்ரேஷன் வாரியர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு.
அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து நாம் கலந்துக்கணும், அதில் வர்ற பணத்தை வந்து அப்படியே இந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கனாக்க 217 கிலோமீட்டர் ஓடணும். அதாவது டெத் வேலி அப்படிங்கிற இடத்துல ஜூலை மாதம் வைக்கிறாங்க. இதில் வந்து 24 மணி நேரத்தில் 100 மைல் ஓடணும். அப்போ இதில் வந்து அவர் வந்து நிறையா வந்து அங்கே வந்து செக் பண்ணி அதற்குண்டான தகுதிகள் இருந்தால் தான் அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதில் இவர் சேர்ந்து செலெக்ஷன் ஆகிட்டார். அப்போ வந்து போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில் ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 மைல் ஓடிடுறாரு. அந்த 70 மைல் ஓடின வாக்கிலேயே அவருக்கு வந்து காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. உடம்பெல்லாம் அப்படியே தளர்ந்துருது. அவரோட ஹெல்த்து வந்து இதுக்கு முன்னாடி அவரோட ஹெல்த்தில் வந்து இந்த மாதிரிலாம் எதுக்குமே நடந்தது கிடையாது. அப்படி வந்து ஒரு தளர்வான ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடுறவங்களுக்கு அங்கே செட்டு போட்டிருக்கோம். அதில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சேர்லாம் இருக்குது. சரி அப்படியே மெதுவாக போகிறாரு. அங்கே போய் உட்காந்துடுறாரு. உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு வந்து ரொம்பவே வந்து இதாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னது நம்ம உடம்புல இப்படிலாம் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்ததே கிடையாதே, இப்போ இவ்வளோ ஒரு இதாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப தளர்ச்சியாக இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு வந்து யூரின் வருது. நாம் எந்திரிச்சா அந்த சைடு போய் யூரின் இருந்துடலாம் அப்படின்னு அவர் வந்து ட்ரை பண்ணி எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்கவே முடியலை. அதுக்குள்ளாரவே யூரின் வந்து போயிடுது. அப்போ தான் அவர் வந்து ஒரு கணம் நாம் ஏன் இப்படி இருக்கோம், கண்டிப்பாக நம்மளால் முடியும், என்னால் ஓட முடியும், 70 மைல் தூரம் ஓடிட்டோம், இன்னும் ஒரு 30 மைல் தானே ஓடணும், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளாகவே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வருது. அவரோட உடம்பும் வந்து நாம் வந்து எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம் அப்படின்னு நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா. எல்லா விதமான ஆற்றலும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. நம்மளை வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறதும் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள ஆற்றல் தான். நம்மளை வந்து ரொம்ப தளர்ச்சியாக ரொம்ப ஒரு டயர்டாக்குறதும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எண்ணங்களின் வலிமை அப்படிங்கிறத நாம் படிச்சிருக்கோம் இல்லையா. நம்மளை இயங்க வைக்கிறதே நம்மளுடைய எண்ணங்கள் தான். என்னால் முடியும், என்னால் ஓட முடியும், இதில் வின் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய உடல்நிலை நல்லாவே வருது. அதே அவரால் நல்லா உணர முடியுது. ஓடுறாரு, வின் பண்ணிட்டார். அப்போது கண்டிப்பாக நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைஞ்சே தீருவோம். அதுக்குண்டான ஆற்றல் வந்து நமக்குள்ளே முழுவதுமாக இருக்குது. அதுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். என்னால் எந்த ஒரு செயலையுமே வெற்றிகரமாக செய்ய முடியும், என்னோட குறிக்கோளை நான் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை நாம் வந்து நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைஞ்சே தீருவோம். வெற்றியாளர்களோட ரகசியம் இதுதான். இதை வந்து நாம் வந்து லைஃப்பில் ஒரு நாளுமே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்ய போகிறோமோ என்ன செஞ்சுக்கு இருக்கிறோமோ அதை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். நாமளும் வெற்றியாளர்களாக உருவாக முடியும். நாம் இந்த மாதிரி வந்து நானும் வந்து நிறையா மோட்டிவேஷன்லாம் கேட்பேன், நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் படிப்பேன். ஆனால் என்னால் எதுக்குமே செய்ய முடியலையே அப்படின்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதையெல்லாம் நாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்ததுன்னு போய்கிட்டே தான் இருப்போம். இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது, இவங்க பேசுகிறது நல்லா இருக்குது, இந்த புக்கில் உள்ளது நல்லா இருக்குது, இது மாதிரி நம்ம அடுத்ததுன்னு போய்கிட்டு இருந்தோம்னா போய்கிட்டே தான் இருப்போம். நாம் எதையாவது ஒன்றை பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நாம் லைஃப்பில் செயல்படுத்தி பார்த்தா என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும்.
இவ்வளவுலாம் பண்ணுறாங்கல்ல, இவ்வளவுலாம் பேசியிருக்காங்க, இவ்வளவுலாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். செஞ்சு தான் பார்ப்போமே. நம்ம லைஃபுங்கிறதே ஒன்டையாக ஆஃபர் தானே. இதில் நாம் பிறந்துட்டோம், நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு போவோம். அங்கே ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க, இங்கே இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. அந்த அவங்களில் ஒரு ஆளாக நம்மளும் வரணும். கண்டிப்பாக வருவோம். நாம் செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி நாம் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணுவோம். இப்போ நாம் ஒரு கிரவுண்டில் ஓட்டப்பந்தயம் நடக்குது, அதில் கலந்துக்கிட்டு தோக்குறாங்கல்ல, அவங்களும் வெற்றியாளர்கள் தான். நம்ம அந்த ரவுண்டில் நின்று பார்த்து கைதட்டுறோம்ல, நம்ம தட்டிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கி ஓடணும். அப்படின்னா இந்த கிரவுண்டில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கிரவுண்டில் ஜெயிப்போம். வெற்றியோட முதல் படியே தோல்வி தானே. அவ்வளவுதான் லைஃபு. இதுதான் ரகசியம். நாம் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதையெல்லாம் செய்வோம். ஒரு தரம் விழுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தரம் எழுந்துச்சுக்கிறோம் இல்லையா. நாம் செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நமக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, நமக்குள்ளே சக்தி இருக்குது, தீயாக இருக்குது, மிகப்பெரிய அளப்பரியா ஆற்றல் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. நமக்குள்ளேயும் இருக்கான்னு அதை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணினவங்க ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துருப்போம். அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களின் வரிசையில் நாமளும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் எதையாவது ஒன்று செய்யணும். இதையெல்லாம் இந்த மோட்டிவேஷன்லாம் கேட்குறோம்ல, இதெல்லாம் நாம் எப்போயாவது நம்மளை ஒரு தளர்வாக ஒரு ஃபீல் பண்ண வைக்குதா, அப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு சக்தி வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்மளால் ஏன் முடியாது, இவங்கெல்லாம் இவ்வளோ செஞ்சுருக்காங்கல்ல, நம்மளால் செய்ய முடியாதா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களே நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.